ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான். வாங்க, ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. நான் சீரகமும் வெந்தயமும் வெடிக்க விட்டுருக்கேன். சீரகமும் வெந்தயம் போடும்போது டேஸ்ட்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எது இந்த மாதிரி கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் நல்லா கருவாடை நல்லா கழுவிட்டு இந்த சீரகமும் வெந்தயமும் பொரிஞ்சிச்சில் அதே எண்ணெயில் இந்த கருவாடை போட்டிருக்கேன். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சுக்கட்டும். நம்ம பச்சையாக போட்டோம்னா அது ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு போடும்போது நல்லா குழம்பே சூப்பராக மணமாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு கிண்ண அளவுக்கு சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடும் நிறையா போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு செம்ம சூப்பராக ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கலருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அந்த கலர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைப்போம்ல, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன். நம்ம 3 தக்காளி அரைச்சி ஊற்றும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். புளியோட குவாலிட்டியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியோட அளவு அதிகமாக போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள்லேயே காரம் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் எதுவுமே கரிஞ்சு போகாமல் டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவு சிம்மிலே வச்சு செய்யுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து புளி ஊற வச்சு அதையும் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இந்த கருவாட்டு குழம்புக்கு புளியோட அளவு நமக்கு அதிகமாக தேவையில்லை. அதனால தான் நான் நல்லா 3 பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அரைச்சி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்ச நாள் நல்லா திக்காக வரும். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரும்போது அந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் மிக்சியில் அரைச்சி தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவு நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் அதில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு நல்லெண்ணெயிலே போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு பத்தாதனால நான் திருப்பி இது மாதிரி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன். கருவாட்டு குழம்புக்கு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஃபுல்லாக இனி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மூடி வச்சு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்காக நல்லா கொதித்து வருது. உங்களுக்கு இந்த அளவுக்கே போதும்னா இதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு இன்னும் நல்லா சுண்டி வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அடுப்புலேயே வச்சு சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. செம சூப்பராக நாட்டு சர்க்கரை லாஸ்ட்டு போடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காரக்குழம்புகளுக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்புலாம் போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை மூடி வச்சுட்டு சிம்மிலே வச்சு பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொஞ்சமாகவே நல்லா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்னாடி அமர்த்தும் போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா போட்டு நல்லா கொஞ்சமாக இது போட்டு பெரட்டி சாப்பிட்டாவே செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் ஆயிலோ ஆம்லேட்டோ வச்சு கொஞ்சமாக அப்பளம் வடகம் ஏதாவது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாய்.